Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னைக்கு டேல நான் என்னலாம் பண்றேன் அப்படின்ற மாதிரியான ஒரு vlog ஷேர் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து சண்டே, obviously நான் வந்து இன்னைக்கு டயட்லாம் பண்ண போறது கிடையாது. அதே சமயம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா எந்த டயட் எந்த வொர்க் அவுட் எதுவுமே பண்ணல. ஸோ நார்மலா இருப்போம். ஏன்னா வந்து ஒரு 8 மாசமா நான் வந்து இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருந்திருக்கேன். நிறைய டயட் பண்ணியிருக்கேன். நிறைய பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் வந்து நான் சாப்பிடாம சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு புது டயட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம், புதுசாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். நானும் எவ்வளோ நாள் தான் வந்து சாப்பிடாம இருக்கிறது, பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. சரி ஓகே, ஒரு 1 வீக் ஒரு 10 days வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு டயட் ரொட்டீனுக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஸோ நான் வந்து பீஸா அண்ட் வந்து கிரில் சிக்கன், பர்கர், ஸோ எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு தோணுச்சு. ஸோ அதனால் கிட்டத்தட்ட வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னோட சிச்சுவேஷனும் அமைஞ்சுது. பீரியட்ஸ் ஆகிட்டேன், அதுக்கப்புறம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்தது, அண்ட் தம்பி பர்த்டே, என் பர்த்டே, ஸோ அந்த மாதிரி வரிசையாக நிறைய இருந்தது. ஸோ அதனால் அந்த எப்படினாலும் நடுவில் சீட்டிங் நடக்க தான் போகுது. அப்போ அப்படியே ஒரு கேப் விட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து அக்கா நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட கரண்ட் வெயிட் என்ன அப்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட வெயிட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சண்டே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 58.5 kg இருந்தது. பெருசாக வந்து எனக்கு வெயிட் போடலை. 58ல் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 500 grams வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா காமிக்குது. பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்தது. என் ஹஸ்பண்ட் பாருங்கள், என் பையனை முதுகில் வச்சுட்டு புஷ்அப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சண்டே வந்து அவங்க ஜிம் போகலை அப்படின்றனால வீட்டிலே வந்து புஷ்அப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பார்த்தாச்சு, 58.5 kg இருக்கேன். இன்றைக்கி வந்து எதுவுமே சமைக்க போகிறது கிடையாது, எல்லாமே வெளியிலே சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மார்னிங் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எழுந்திரிச்சதே 10 மணி. எப்படியும் நீங்கள் சமைச்சிருக்க மாட்டீங்க, அதனால் நான் வரையிலே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் வந்து அதுலேருந்து ஒரு பரோட்டா எடுத்து சாப்பிட போகிறேன். அண்ட் மதியத்துக்கு என்னெல்லாம் சாப்பிட போகிறேன் அப்படின்றது தெரியல, உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி டேயில் என்னெல்லாம் பிளான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் என்னையே நானே வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அண்ட் நெயில்ஸ்லாம் பாருங்களேன், ஷேப்பே இல்லாத மாதிரி இருக்குது. நெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணணும், வேறு ஏதாவது நல்ல ஒரு நெயில் பாலிஷ் போடணும், அண்ட் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் பண்ணணும். இஷ்டத்துக்கு சாப்பிட்றேன் அப்படின்றனால நல்ல பொரியாக அண்ட் வந்து பிம்பிள்ஸ் அதெல்லாம் வருது. ஆனால் ஜாலியாக தான் இருக்குது, நல்லா சாப்பிட்றோம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படின்றனால ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வெயிட் போடும்போது தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் வந்து பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க. ஒரு 800 grams 900 grams தான் வந்து கூடியிருக்கு. அண்ட் இந்த டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு மீதி வச்சுருந்த ஒரு பரோட்டா அண்ட் ஸ்க்ராம்பிள்டு எக்கு கொஞ்சம் இருந்தது, அவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுருந்தது. ஸோ அதுதான் சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு காஃபி. கண்ணாம்பூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு, கொஞ்ச நேரம் பையனோட விளையாடிட்டு அதுக்கப்புறம் என்னோடய நெயில்ஸில் பழைய கலர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில்ஸோட கார்னர்ஸ்லாம் நல்லா கட் பண்ணி, நெயில் கட்டரில் தான் நான் வந்து கட் பண்ணுவேன். கட் பண்ணிவிட்டு அதிலே இருக்கக்கூடிய ஷேப்பர் வச்சு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு கலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ குளிச்சுட்டு வந்து தான் நெயில் பாலிஷ் போட்டேன். லைட்டாக வந்து மேக்கப் பண்ணி ரெடியாக இருந்தேன் வெளியே போகிறதுக்காக. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த ஃபுட்டும் வந்து வந்துருச்சு. வடவெளியில் வந்து பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்கே சூப்பராக இருக்கும். கில்மா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, கிரில்லு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த சண்டே வந்து வீட்டில் சமைக்கல, அங்கே ஆர்டர் பண்ணிட்டோம். வெயிட்டு போடுறத பற்றி யோசிக்காமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ரைட் ரைஸு, கிரில் சிக்கன் ஐட்டம்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி டேயில் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் 3 வேளையும் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரே நாள்லலாம் நமக்கு 10 கிலோ கூடாது. ஸோ ரெகுலர் பேசிஸில் நம்ம வந்து நிறைய ஹை கலோரி ஃபுட்ஸ் வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு வந்து வெயிட் போடும். ஸோ இன்றைக்கி வந்து சீட் டேவாக எடுத்துக்கலாம், வேணுங்கிறத நல்லா திருப்தியாக ஆசை தீர சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவோடே சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ½ hour கழித்து வெளியே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருந்தோம். என்னோடய கோல்டு நெக்லஸ் இது வந்து பார்த்திங்கன்னா $1 ஒரு மாதிரி கரையாட்டம் ஆயிடுச்சு, ரொம்ப பழசாயிருச்சு. அண்ட் என்னோடய ப்ரேஸ்லெட் ஒன்று வந்து பிஞ்சு போயிருந்தது. ஸோ 2யும் கொடுத்துட்டு ஒரு நல்ல நெக்லஸ் வந்து ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ரொம்ப நாளாக என் ஹஸ்பண்ட் கிட்ட ஐஸ் வச்சு சரி இன்றைக்கி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு ஒரு ஆசையோடே வந்து கிளம்பி போயிட்டுருந்தோம். பட்டு போகிற இடத்துல எங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டு காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம்.
போகிற வழியில் நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி நெக்லஸ் வாங்கலாமா, அப்படி போட்டால் நல்லாயிருக்குமா, இப்படி போட்டால் நல்லாயிருக்குமா அப்படின்ட்டு நானே மனசில் நிறைய டிசைன்ஸ் வந்து இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து எதுவுமே நடக்கலை. அண்ட் மாஸ்க் வந்து நான் ஒரு கலர் போட்டிருந்தேன், பட் எல்லாமே ட்ரெஸ்க்கு மேட்சாக போட்டிருந்தேன், மாஸ்க் மட்டும் வேறு கலரில் இருந்தது. அப்படின்றனால ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு மாஸ்க் எனக்கு வாங்கியே தரணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி மாஸ்க் விற்கிற இடத்துல நிறுத்தி நான் வந்து மாஸ்க் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கேன் பாருங்கள். ஒரு வழியாக என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஒரு மாஸ்க் வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். மொத்தம் 3 மாஸ்க் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்க ஒரு மாஸ்க்கை வந்து நான் அப்போவே போட்டுக்கிட்டேன். ஸோ போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கடுத்து ஜிஆர்டிக்கு தான் போனோம். பட் வந்து என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து லாக்டவுன். சண்டே அன்றைக்கி கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி அண்ட் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டாக இருந்தது. அது தெரியாமல் ஒரு ஆர்வக்கோளாறு மாதிரி வெளியே கிளம்பியாச்சு, இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு. எல்லாம் பெரிய ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூட்டி தான் இருந்தது. பட் வந்து சின்ன சின்ன கடைகள் அண்ட் வந்து ஸ்ட்ரீட்டில் பஞ்சு மிட்டாய், அப்புறம் தள்ளுவண்டி கடை, ஸோ அந்த மாதிரி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் நடந்துட்டு தான் இருந்தது. நிறைய கூட்டமாக நின்று வந்து எல்லாம் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. பட் வந்து நாங்கள் நினச்ச வேலை வந்து அன்றைக்கின்னு நடக்கலை. பட் நாங்கள் பிளானே பண்ணாத ஒரு வேலை நடந்துச்சு. அதனால் எங்கள் ஃபேமிலியே வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, என் பையனுக்கு வந்து சரி ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி போய் டாய்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்கள் போனோம். இந்த ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மி ரேட்டுக்கு டாய்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் தம்பிக்கு எப்போயாவது மொத்தமாக நிறைய டாய் வாங்கிட்டு வருவோம். அவனுக்கு வந்து குட்டி குட்டி கார்லாம் ரொம்ப பிடிக்கும். குட்டி காரு, பைக்கு, வெஹிக்கிள்ஸு அதெல்லாம் தான் அவன் வச்சு விளையாடுவான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்த ஒரு ஃபேன்சி ஸ்டோருக்குள்ளே போயிட்டு எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணாவில் ஆளுக்கு ஒரு ஃபில்ட்ரு காஃபி அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸு. ஸோ எனக்கு எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாக வந்து எனக்கு மூன்லைட் டின்னரு அண்ட் வந்து அந்த மாதிரிலாம் என் ஹஸ்பண்ட் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்பட மாட்டேன். நல்ல கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஷாப்பில் ஆளுக்கு ஒரு காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அது எனக்கு பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி காஃபி குடிச்சிட்டு அங்கேயே வந்து பக்கத்தில் அன்னபூர்ணாவில் ஸ்வீட் ஸ்டால் இருந்தது. அங்கே வந்து ரசகுல்லா, மிச்சரு, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் வாங்கியிருந்த மாஸ்க்கு காமிக்கிறேன். ஸோ மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைடு போடுற மாதிரி வீட்டுக்கு வந்து தான் நானே பார்த்தேன். மற்ற மாஸ்க் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக தான் இருந்தது, பிளாக்கு. ஆளுக்கு ஒன்று வாங்கினோம். இந்த மாஸ்க் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நமக்கு ப்ளூ கலரு, இப்படியும் போட்டுக்கலாம். அதே திருப்பி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் வித் பிங்க்கில் ஃப்ளோரல் பிரிண்டில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து வீட்டுக்கு வந்து தான் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல. அண்ட் அன்றைக்கி டேயில் எல்லாமே வந்து மேட்சிங்காக போட்டிருந்தேன். ட்ரெஸ்ஸு, ஸ்லிப்பரு, நெயில் பாலிஷு, வாட்சு, கம்மல், ஸோ எல்லாமே. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த ஸ்வீட்டை வாசல் படியிலே உட்காந்து ரசகுல்லா வந்து ஒரு பாதி தீர்த்துட்டேன். கரெக்டாக 1 இயர் ஆச்சு நான் வந்து ரசகுல்லா சாப்பிட்டு. 1 இயருக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து ரசகுல்லா சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது தான். ஃபஸ்ட்டு பிடிச்ச ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரசகுல்லா தான். ஸோ கடைசியாக 74 kg வெயிட் இருக்கும்போது ரசகுல்லா தான் கடைசியாக நான் ஸ்வீட் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இயராக நான் வந்து ஸ்வீட்டே சாப்பிடல, ரசகுல்லா சாப்பிடல முக்கியமாக. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மிக்சரும் வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வாங்கிட்டு வந்த டாய்ஸ்லாம் வந்து அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். Coming. செல்லா அம்மா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. இங்க பாத்தியா, இங்க பாத்தியா, இங்க பாரா, இங்க பாத்தியா. ஜாலியா, சூப்பர். Round and round. Round and round. Happy? Happy? Wow. நித்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மாலாம் நாங்கள் வந்து டாய்ஸ் வாங்குறதில்ல. அவன் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான டாய்ஸ் தான் நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருப்போம். மற்றபடி வந்து அவனுக்கு அவங்க அத்தை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ யாராவது கிஃப்ட் பண்ணுற டாய்ஸ் வரும். நாங்களாக வாங்குறது என்றைக்காவது போய் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் மொத்தமாக ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வருவோம். அவ்வளோதான். அதை தான் அவன் உடஞ்சி போனாலும் உடஞ்சி போன பீஸ் வச்சு கூட விளையாடுவான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு 1000 rupees ஸ்பெண்ட் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூச்சியெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அது வாங்கியிருந்தோம். அண்ட் வந்து இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸு, ஸோ கார்ஸு நிறையா, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். Love you.
நீ நம்ம உடச்சினா உனக்கு காரே கிடையாது. இதுதான் உனக்கு அப்புறம் நம்ம உடக்கவே கூடாது. ஹலோ அம்மா படிக்க வா. ஹலோ அம்மா படிக்க வா. குட் பாய் வாங்க. சொல்லுங்க. அந்த கார் எடுத்து அந்த பஸ் எடுத்து கொடுங்க. அந்த பஸ் எடுத்து கொடுங்க. யாரா நம்பர் Sweet no. Wheels on the road, oh, bus, 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 bus. நித்தினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டு காரை தான் போய் எடுப்பான், அந்தளவுக்கு பிடிக்கும். அண்ட் ஃபேன்சி ஸ்டோரில் நான் வந்து இந்த ஒரு மிரர் வாங்கியிருந்தேன், மேக்கப் வீடியோலாம் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கிச்சன் போயிருந்தேன். ஏன்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து மேகி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் நான் வந்து பெருசாக பேக்டு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதில்ல. பட் இன்றைக்கி வந்து சீட் டே அப்படின்றனால சரி ஓகே நம்மளும் மேகியே சாப்பிட்டுக்கலாம், மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் அதே சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் நாங்களாம் மேகி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்கள் ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அவனும் அப்படியே ஆசையாக பார்த்துட்டு இருந்தான், நமக்கு தருவாங்களா அப்படின்ட்டு அப்படியே ஏங்கி போய் பார்த்துட்டு இருந்தான். பாவம் அவனுக்கும் வந்து மேகி சாப்பிடணுன்னு தோணிடுச்சு போல இருக்குது. என் பையனை பாருங்கள், அவனுக்கு ஊட்டவும் அவனுக்கு பொறாமையாயிருச்சு. காரை எடுத்துகிட்டு வந்து ஒரே இடி ஷேடோவை இடித்து தள்ளி விடவும் அவன் வந்து கீழே போயிருப்பான். ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட பெட்டு லேப்ரடார், 5 வயசு ஆச்சு. ஷேடோவை விரட்டி விட்டுட்டு அவன் வந்து அவன் சித்தி மடியில் உட்காந்து மேகி சாப்பிட்டுட்ருக்கான். அவன் மேகிலாம் சாப்பிட மாட்டான். நானும் பேக்டு ஐட்டம்ஸ்லாம் அவனுக்கும் கொடுக்கறது கிடையாது. அவனுக்கு வந்து தனியாக தோசையும் சாம்பாரும் ரெடியாக இருந்தது. ஸோ அதுதான் அவனோட டின்னரு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கின் கேர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேக்கப்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்றனால ஃபுல்லாக மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நைட் ஸ்கின் கேரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். மாதுளை போட்டு காய்ச்சின மஸ்டர்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா அண்ட் லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை வச்சு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட மம்மா எர்த் உப்டன் ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். இதில் வந்து ஒரு சிலிக்கான் ப்ரஷ் ஒன்று வரும். ஸோ பம்ப் பண்ணி இந்த மாதிரி ஃபோம் வந்ததுக்கப்புறம் நல்லா மசாஜ் பண்ணி நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கின்னை நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் பண்ணி கொடுக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய மெயினான கீ இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் தான். ஸோ நமக்கு வந்து ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மம்மா எர்த் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக நேச்சுரல் தான். அண்ட் இந்த பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மம்மா எர்த் வெப்சைட்டில் கிடைக்கும். அது போக நைக்கா, பர்பிள், அமேசான் ஸோ இதிலெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அண்ட் நீங்கள் வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்துஜா 2021 அப்படின்ற ஒரு கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக மம்மா எர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் பிராண்ட். ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே அவங்க வந்து ஒரு ட்ரீ பிளான் பண்ணுறாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நான் இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு வைக்கணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நுரையோடு நம்ம வைக்கக்கூடாது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டன் அப் ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா க்ளீனாக இருக்குது. இதை இப்படியே விட வேணாம். மம்மா எர்த் உப்டன் ஃபேஸ் சீரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு கீ இன்க்ரீடியன்ஸாக டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 drops ஃபேஸ் அண்ட் நெக் நம்ம வந்து அப்ளை பண்ணி நல்லா ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தூங்க போயிட்டு மார்னிங் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பிரைட்டன் அப் பண்ணி கொடுக்கும். இது வந்து டே டைம் ஸ்கின் கேர்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் டே டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது கூடவே வந்து நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ரான், டர்மரிக் மட்டும் இல்லாமல் அக்வா 1,3, பியூட்லின், கிளைகோல், பீட்டேன், நயாசனைமேட், பிளாக் ஓட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நேச்சுரல் தான். நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் மம்மா எர்த் அஃபிஷியல் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு சேல்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி அக்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிஞ்சிருச்சு. ஹேரை நல்லா சீவி சிக்கு எடுத்துகிட்டு ஒரு பன் மாதிரி போட்டுட்டு என்னோட மற்ற வேலையெல்லாம் பார்க்க போகிறேன். மற்ற வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் யூடியூப் பார்ப்பேன், கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அடுத்து என்ன வீடியோ இருக்குது அப்படின்ற மாதிரி எடிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் அதை அப்படியே வந்து தூங்க போயிடுவேன். ஸோ முக்கியமாக எனக்கு வந்து ஸ்கின் கேரும் இந்த மாதிரி ஹேரை ஒரு பன் போட்டால் தான் எனக்கு வந்து நைட்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த டே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு கொண்டையை போட்டுட்டு என்னோடய இயர்பட்ஸ் எடுத்து காதில் மாட்டிட்டு போய் படுத்தேன் அப்படின்னா 12 மணி 1 மணி ஆயிரும். காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். இப்போதைக்கு ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டே இவ்வளோ தான். இந்த மாதிரி உங்களுக்கு விளாக்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.